என்னம்மா சமையல் ஆரம்பிச்சிட்டிங்களா? சமையல் ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. என்ன சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டிங்க இன்னைக்கு காலையில்? அம்மா நேரம் இருந்தது, சமைச்சிடலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ காலையில் டிஃபனுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு இந்த சொல்லுங்க. கொண்டக்கடலைய ஊற வச்சு முளை கட்டி வச்சிருக்கேன். ஓகே. அதை குருமா மாதிரி வச்சு சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் காலையில் டிஃபனுக்குன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பசங்களுக்கு காலையில் இட்லி ஊற்றி கொடுத்தாச்சு. இது வந்து எங்களுக்கு தான் முளை கட்டி சாப்பிட்டா நல்லதும்பாங்க. சூப்பராக இருக்கும். அம்மா சிம்பிளாக வைப்பாங்க, கொண்டக்கடலை போட்டு இந்த குருமா நல்லாயிருக்கும். சரி, தாளிச்சிட்டு செய்ய வேண்டியது தானே? ஆமாம். சரி, ஓகே. இந்த வாழைக்காய் பொரியல் பண்ணுறேன், அதை பண்ணிட்டு அதை செய்வோம். சரி சரி. நம்ம வாழைக்காய் பொரியல் ரெடியா? ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொண்டக்கடலை வேக வச்சுருவோம். சரி. இல்லை கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்குவோம். இப்போ 5 விசில் வச்சு இறக்கியாச்சு. இப்போ இது இஞ்சி பூண்டில் அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, இப்போ 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. கொஞ்சோண்டு எடுத்து அரைக்கிறதுக்கு ஆற வச்சுக்குவோம். போதும். இப்போ இதை தாளிச்சு விட்ருவோம். இதை தாளிச்சிடலாம். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி போட்டிருக்கேன். இதை போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு சோம்புத்தூள் போட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2, நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சிட்டு அந்த தக்காளி இஞ்சி பூண்டுலாம் இதில் ஊற்றிடலாம். கருவேப்பிலையெல்லாம் கிள்ளி போடணும், அப்போ தான் வாசமாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம்லாம் இது தேவையில்லை. இது வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலை இதில் ஊற்றிக்கலாம்.
இது தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இதை ஆறிடுச்சு. இதை குறைன்னு அரைச்சி இதில் ஊற்ற வேண்டியது தான். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. 3 நிமிஷம் கொதிச்சிருக்கும். அதை ஊற்றிடலாம். தண்ணி போதும். ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. போதும். இது கொதிக்கட்டும். சப்பாத்தி போட்டுக்கலாம் நம்ம. இது 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது ஆஃப் பண்ணிடலாம். ஓகேம்மா, சப்பாத்தி ரெடி, கொண்டக்கடலை குருமா ரெடி. ஆமாம், கொண்டக்கடலை குருமா ரெடி. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய். சூப்பர். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன காலை சாப்பாடு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வித் கொண்டக்கடலை குருமா. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.